ஃப்ரெண்ட்ஸ், மிக டேஸ்டியான முள்ளங்கி சட்னி ரெடி. இதை நாம் இட்லி தோசையுடன் சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் சுவையான முள்ளங்கி சட்னி செய்வதற்கு இந்த அளவு கடலைப்பருப்பை 10 நிமிடம் ஊற வைத்து விடலாம். நாம் கடலைப்பருப்பை தாளிப்பதற்கு முன் இப்படி 10 நிமிடம் ஊற வைத்து செய்தோம் என்றால் நன்றாக வெந்து வரும். நாம் முள்ளங்கி சட்னி செய்வதற்கு ஒரு முள்ளங்கியை தோல் நீக்கி இழைத்து விடலாம். நாம் முள்ளங்கியை தோல் சீவி இழைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது நன்றாக தோல் நீக்கிய பின்னர் ஒரு முறை தண்ணீரில் நன்றாக கழுவி இழைத்து விடலாம். நாம் முள்ளங்கியை நறுக்கி சேர்ப்பதோடு இப்படி இழைத்து சேர்த்தால்தான் அந்த காரத்தன்மை இல்லாமல் இருக்கும். நாம் முள்ளங்கியை இப்படி முழுவதும் இழைத்த பின்னர் தாளித்து விடலாம். நாம் முள்ளங்கி சட்னி செய்வதற்கு இந்த அளவு சின்ன வெங்காயம் 5 பல் பூண்டு உரித்து எடுத்து விடலாம். நாம் பூண்டு வெங்காயம் உரித்த பின் தாளித்து விடலாம். முள்ளங்கி தாளிப்பதற்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிவிடலாம். எண்ணெய் காயவும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஊற வைத்த கடலைப்பருப்பு, நாம் உளுந்து கடலைப்பருப்பு நன்றாக வறுபடவும் காய்ந்த மிளகாய் 3 சேர்த்து விடலாம். இந்த அளவு நன்றாக சிவந்து வரவும் நாம் காய்ந்த மிளகாய் சேர்த்து விடலாம். நாம் காய்ந்த மிளகாய் அவரவர் காரத்திற்கு ஏற்றவாறு சேர்த்து விடலாம். நாம் பெருங்காயத்தூள் சிறிது சேர்த்து விடலாம். கறிவேப்பிலை சேர்த்து விடலாம். நாம் இந்த சமயம் முள்ளங்கியை நன்றாக பிழிந்து சேர்த்து விடலாம். நாம் முள்ளங்கியை சேர்த்தவுடன் சின்ன வெங்காயம் பூண்டை சேர்த்து விடலாம். முள்ளங்கி சட்னிக்கு தேவையான கல்லுப்பை சேர்த்து விடலாம். உப்பு சேர்த்த பின் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு 5 நிமிடம் வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிடம் ஆகிவிட்டது. வெங்காயம் முள்ளங்கி நன்றாக வதங்கி வந்துவிட்டது. நாம் சிறிதளவு புளி சேர்த்து விடலாம். புளி சேர்த்தால்தான் முள்ளங்கி சட்னி டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஒரு 5 நிமிடம் புளியை ஊற வைத்து சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் முள்ளங்கி சட்னிக்கு தக்காளி சேர்ப்பதை விட புளி சேர்த்து செய்தால்தான் டேஸ்டியாக இருக்கும். இந்த அளவு நன்றாக வதங்கவும் நாம் நறுக்கிய தேங்காய் சில் சிறிது சேர்த்து விடலாம். தேங்காய் சேர்ப்பதால் முள்ளங்கி சட்னி மிக டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், முள்ளங்கி தேங்காய் வெங்காயம் நன்றாக வதங்கி வந்துவிட்டது. நாம் இறக்கி விடலாம். நாம் நன்றாக ஆறவும் மிக்சியில் அரைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் முள்ளங்கி நன்றாக ஆறிவிட்டது. நாம் மிக்சி ஜாரில் மாற்றி அரைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் அரைக்கும் பொழுது சிறிதளவு வெல்லம் சேர்த்து விடலாம். வெல்லம் சேர்ப்பதால் மிக டேஸ்டியாக இருக்கும். நாம் தண்ணீர் எதுவும் சேர்க்காமல் அப்படியே அரைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் முள்ளங்கி சட்னியை இந்த அளவு கெட்டியாக அரைத்து எடுத்து விடலாம். நாம் இப்பொழுது தாளித்து விடலாம். நாம் தாளிப்பதற்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விடலாம். எண்ணெய் காயவும் கடுகு உளுந்து போட்டு விடலாம். நாம் காய்ந்த மிளகாய் கறிவேப்பிலை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் தாளித்ததை சட்னியில் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக டேஸ்டியான முள்ளங்கி சட்னி ரெடி. இதை நாம் இட்லி தோசையுடன் சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். பொதுவாக குழந்தைகள் முள்ளங்கியை விரும்பி சாப்பிட மாட்டார்கள். நாம் இதேபோல் சட்னியாக செய்து கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த்தியான முள்ளங்கி சட்னியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.